ஈரானுடன் இப்போதைக்கு போர் நிறுத்தம் இல்லை. டைம் ஆஃப் இஸ்ரேல் வெளியிட்ட அதிரடி தகவல். ஈரானுடனான தற்போதைய போர் சூழலில் உடனடியாக ஒரு போர் நிறுத்தத்தை எட்டுவதற்கு வாய்ப்பில்லை என்று இஸ்ரேலிய உயர் அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக டைம் ஆஃப் இஸ்ரேல் செய்தி வெளியிட்டுள்ளது. பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகள் ஈரானுடன் ராஜதந்திர ரீதியாக பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வரும் போதிலும் கள நிலவரம் சாதகமாக இல்லை என இஸ்ரேலிய தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் போர் திட்டங்களில் நெருக்கமான ஒருங்கிணைப்புடன் செயல்பட்டாலும் இரு நாடுகளின் இலக்குகள் வேறாக உள்ளன. பிராந்தியத்தில் ஒரு தற்காலிக அமைதி அமெரிக்கா விரும்பும் வேளையில் ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ உட்கட்டமைப்புகளை முழுமையாக முடக்குவதே தனது இலக்கு என்பதில் இஸ்ரேல் உறுதியாக உள்ளது. தற்காலிக போர் நிறுத்தத்திற்காக ஹோர்முஸ் ஜலசந்தியை திறக்க முடியாது என்றும் தங்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு உறுதிமொழி வேண்டும் என்றும் ஈரான் பிடிவாதமாக இருப்பது பேச்சுவார்த்தையில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை இஸ்ரேலின் ஹைஃபா மற்றும் மேற்கு கரை மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ள நிலையில் போர் நிறுத்தத்தை ஏற்றுக்கொள்வது சாத்தியமற்றது என இஸ்ரேலிய அதிகாரிகள் கருதுகின்றனர். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள அதாவது நாளை செவ்வாய்க்கிழமை இரவுக்கான கெடு நெருங்கி வரும் வேளையில் இஸ்ரேலிய அதிகாரிகளின் இந்த நழுவல் போக்கு அமைதி முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் ஒருபுறம் நடந்தாலும் இரு நாடுகளும் போருக்கு தயாராகி வருவதால் மத்திய கிழக்கில் போர் இன்னும் தீவிரமடையும் என டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் தனது செய்தியில் எச்சரித்துள்ளது. அவர்களின் உயிரை பறிக்க விரும்புகிறோம். இஸ்ரேலிய அமைச்சர் இட்டாமர் பென் குவிர். மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு அமைச்சர் இட்டாமர் பென் குவிர் வெளியிட்டுள்ள புதிய கருத்து சர்வதேச அளவில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதிகள், குறிப்பாக ஹமாஸ் அமைப்பை சேர்ந்தவர்களுக்கு மரண தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்ற தனது கடுமையான நிலைப்பாட்டை அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். ஹமாஸ் அமைப்பு மரண தண்டனை அறமற்றது என விமர்சித்ததற்கு பதிலளிக்கும் வகையில் பென் குவிர் தனது கருத்தை வெளிப்படுத்தினார். இஸ்ரேலிய சிறைகளில் உள்ள பயங்கரவாதிகளிடமிருந்து அவர்களுக்கான அனைத்து வசதிகளையும் நாம் ஏற்கனவே பறித்துவிட்டோம். இப்போது அவர்களின் உயிரையே பறிக்க விரும்புகிறோம் என அவர் கூறியிருப்பது அரசியல் வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அவர் பதவியேற்றதிலிருந்து சிறையில் உள்ள பாலஸ்தீன கைதிகளுக்கான வாழ்க்கை நிபந்தனைகள் கடுமையாக மாற்றப்பட்டுள்ளன. உணவு வழங்கலில் கட்டுப்பாடுகள், மின்சார பயன்பாட்டில் வரம்புகள் மற்றும் பல சலுகைகள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் ஒரு நாட்டின் அமைச்சரே கைதிகளின் உயிரை பறிக்க வேண்டும் என்று வெளிப்படையாக கூறியிருப்பது சர்வதேச மனித உரிமை அமைப்புகளிடையே கடும் எதிர்ப்பையும் கவலையையும் தூண்டியுள்ளது. மனித உரிமை மீறல்கள் தொடர்பான விவாதங்கள் மீண்டும் தீவிரமடைந்துள்ளன.